நம்ம ஹார்ட் நின்று இறந்ததுக்கு அப்புறம் நம்ம பிரெயின் 7 மினிட்ஸ் ஆக்டிவ்ல இருக்கும் அப்படின்னு தெரியுமா? அந்த 7 மினிட்ஸ்க்குள்ள தான் நம்ம இப்போ வாழ்கிற லைஃப் எல்லாமே அப்படின்னு சொன்னா நம்புவீங்களா? எஸ், 2016 ஒரு ஏஜ்டு மேன் வந்து ஹாஸ்பிட்டலில் பிரெயின் ஸ்கேன் பண்ணும்போது ஹார்ட் அட்டாக் வந்து இறந்துடுறாங்க. அப்போதாங்க ஒரு வினோதமான விஷயம் அங்கே டாக்டர்ஸே கண்டுபிடிக்கிறாங்க. அவர் இறந்து 7 மினிட்ஸுக்கு அவர் பிரெயின் வந்து ஒர்க் ஆகிட்டு இருந்திருக்கான். இத்தனைக்கும் மெமரி ஜென்ரேட் பண்ணுற பார்ட் மட்டும் 7 மினிட்ஸுக்கு ஆக்டிவேட்லேயே இருந்திருக்கான். இங்கே தான் ஒரு முக்கியமான விஷயமே கண்டுபிடிக்கிறாங்க. அந்த 7 மினிட்ஸில் நம்ம பிரெயின் நம்ம லைஃப்பில் இருந்த எல்லா ஹாப்பி மெமரிஸும், லவ், ஃப்ரெண்ட்ஷிப், சோலோ ட்ரிப்ஸ், ஃபேமிலி, ஹாப்பினஸ் அப்படின்ட்டு எல்லாமே ஒரு லைஃப் மாதிரி ஃப்ளாஷ் பண்ணுமாமா. ஆனால் அந்த 7 மினிட்ஸில் இல்லை, 60 இயர்ஸ் லைஃப் மாதிரி நம்மளை ஃபீல் பண்ண வைக்குமாமா. அதுக்கு ஒரு ப்ரூவன் எக்ஸாம்பிளே இருக்குது. ஒரு சைக்கோடெலிக் ட்ரக் இருக்காமா, அதை நம்ம இன்டேக் பண்ணோம்னா நம்மளுக்கு ஒரு 10 மினிட்ஸ் தான் ஹையாக இருக்கிற மாதிரி இருக்குமாமா. ஆனால் நமக்கு 30 இயர்ஸ் லைஃப் வாழ்ந்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குமாமா. இன்ஃபேக்ட் நம்ம பிரெயினுக்கு டைமையே ரிசார்ட் பண்ண ஒரு பவர் இருக்கு அப்படின்ட்டு சயின்டிஸ்ட் ஏற்கனவே சொல்லியிருக்காங்க. நீங்களே யோசிச்சு பாருங்களேன், ரீசன்ட் டைம்ஸ்ல டைம் ரொம்ப ஃபாஸ்டா போற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகல? இதை இந்த தேஜாவோட நீங்க கனெக்ட் பண்ணி பாருங்களேன். தேஜாவுனா என்ன? இந்த விஷயம் நம்மளுக்கு ஏற்கனவே நடந்திருக்கே அப்படின்னு ஃபீல் ஆகுது தானே தேஜாவு. மேபி நம்ம பிரெயின் ஆல்ரெடி நடந்த மெமரியை இங்க இறந்ததுக்கு அப்புறம் ரீப்ளே பண்ணும் போது அந்த நடக்கிற ஒரு மெமரி கிளிச் தான் இந்த தேஜாவும் இருக்கலாம்ல. ஸோ இங்கெல்லாம் நீங்கள் கனெக்ட் பண்ணி பாருங்களேன், ஒரு ஸ்கேரி பாசிபிலிட்டி இருக்கு. அப்படின்னா நம்ம இப்போ இறந்துருக்கலாம். இப்போ நம்ம வாழ்ந்துட்டு இருக்க லைஃப் நம்ம பிரெயினோட லாஸ்ட் 7 மினிட்ஸ் ஃப்ளாஷ் ஆகிற ஒரு மெமரியாகவும் இருக்கலாம். இன்கேஸ் இந்த தியரி வந்து உண்மையாக இருந்துச்சுன்னா, நீங்கள் இப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா உங்கள் லைஃபோட ஹாப்பி மெமரிஸில் நானும் இந்த வீடியோவும் எங்கேயோ ஆழமாக பிளேஸ் ஆகிருக்கோம். அப்படின்னா தேங்க்யூ ஃபார் ஹேவிங் மீ ஆஸ் அ ஸ்மால் பார்ட் ஆஃப் யுவர் ஹாப்பி மெமரி. ஸோ அடுத்த வீடியோவில் இந்த மாதிரி ஒரு ஸ்பூக்கியான இன்ட்ரெஸ்டிங்கான தியரியோட நான் வரேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன்ட். தேங்க்யூ.